வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் அஸ்ட்ரோ டிவைன் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத பலன் பார்க்க போகிறோம். சூப்பர் மாதம் ஆரம்பிக்கிறது மாசி மகத்தில் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மார்ச் 2 வந்து மாசி மகம், அப்புறம் பங்குனி வேற வருது. ஸோ இது வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். மார்ச் 15க்கு முன்னாடி, மார்ச் 15க்கு அப்புறம்ட்டு நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்? ஓவராலே என் லைஃப் எப்படி இருக்க போகுது, வேலை, தொழில், ப்ராஃபிட், குடும்பம், ஹெல்த், இந்த மாதிரி முக்கியமான தகவல் எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் எந்தெந்த விஷயங்கள் இந்த மாதம் எனக்கு வந்து சாதகமாக இருக்குது, இது தொட்டனா ஜெயிச்சிடலாம், அது எது? இன்னொன்று, எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எப்படி உஷாராக இருக்கணும், என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள்லாம் நான் பண்ணேன்னா நான் கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க, அதை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க. தனுஷ ராசி, தனுஷ லக்னம். சூப்பராக இருக்க டைம். ஏன்னா குரு பகவான் வந்து 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறதுனால பயங்கரமாக இருக்க டைமு, ரொம்ப நல்லாயிருக்கு. மோட்டிவேஷன் தான். இவங்களும் நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணுவாங்க. இவங்களை யாருன்னா மோட்டிவேட் பண்ணாலும் பயங்கரமாக வளர்ந்துடும். அதான் ஆஞ்சநேயர் பிறந்த ராசி, மூல நட்சத்திரம். ஆஞ்சநேயருக்கு வந்து அவர் பெருமையை சொல்ல சொல்ல அவர் உருவம் ஏறிட்டே போகிற மாதிரி தனுஷ ராசிக்கு வந்து யாராவது மோட்டிவேட் பண்ண ஆள் இருந்தாங்கன்னா இவங்க பாட்டில் வளர்ந்துட்டே போவாங்க. இதுலலாம் வளர்ந்துட்டு போவாங்க. ஓவராலாகவே ஃபேமிலி விஷயத்தில் இப்போ நல்ல வளர்ச்சி இருக்குது. அதாவது பணமும் நல்லா வரும், ஃபேமிலியோடவும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அப்படி இல்லை சார் நான் கொஞ்சம் வேலை அதுன்னு ஓடிட்டுருக்கேன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுவும் முக்கியமாக எதாவது நீங்கள் டூர் ட்ராவல்ஸ் போகிற மாதிரி, முக்கியமாக மலை பிரதேசம், ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடுன்னு மலை பிரதேசமாக போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க, சென்னையில் இருக்கேன் சார் இதுக்குன்னு நான் ஓடணுமேனா சென்னையிலே 1008 மலை இருக்குங்க. நீங்கள் பரங்கி மலை இருக்குது, மேலே அந்த சர்ச்சு கூட போயிட்டு வாங்க, தப்பில்லை. இங்கே நம்ம குரோம்பேட் பக்கத்துலலாம் சிவன் கோவில்லாம் இருக்கா, அத்திரி மகரிஷி தவம் பண்ண சிவன் கோவில்லாம் இருக்குது. பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு மலைக்கு ஒரு குன்று, இல்லை குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு குன்று ஏறி இறங்கிட்டிங்கன்னா சம் சேஞ்சஸ் வரும் உங்கள் லைஃப்பில். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபேமிலியோடு போய் ட்ரை பண்ணி பாருங்கள், மன அமைதி வரும், ஃபேமிலியில் வந்து நிறைய சந்தோஷங்கள் வரும். இதை ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் இது. அடுத்து நீங்கள் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து திருமணம். திருமணத்துக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். யாராவது லவ் பண்ணுறீங்கன்னா அந்த லவ்வை திருமணமாக மாற்றுறதுக்கும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். சிலது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டானது சொன்னோன்னா, உங்களுக்கு நிறைய பேர் இப்போ நம்ம வந்து வீட்டில் இப்போ பொண்ணு மாப்பிள்ளலாம் பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய கோவில்களில் தான் வச்சு பார்ப்பாங்க ஆரம்ப காலத்தில். இப்போ தான் கொஞ்சம் நிறைய ட்ரெடிஷன் மாறுது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் காற்றோட்டமான இடங்களில் போயிட்டு பார்க்குறது நல்லது. அதாவது கோவில்லையே நீங்கள் போனீங்கன்னா உட்காரத்துக்குன்னு தியான மண்டபம் இருக்கும், இல்லைன்னா கோவிலில் காற்றோட்டம் எந்த இடம் எங்கே ஜாஸ்தியாக இருக்குது, கண்டிப்பாக கர்ப்பகிரகம் பக்கத்தில் காற்றோட்டம் இருக்காது. ஏன்னா அது ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்த இடம். கொஞ்சம் தியானம் பண்ணுற இடம், இல்லை கொஞ்சம் வெளியே வந்து இந்த பிரசாதம் உட்காந்து சாப்பிட்ற இடம், அந்த இடம் தான். அந்த மாதிரி காற்றோட்டமான இடத்துங்களில் நீங்கள் அங்கே உட்காந்து பேசி பாருங்கள். உங்களுக்கு வந்து அது அமையத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது பின்னாடிலாம் சில லாஜிக்ஸ் இருக்குது, நான் அதை வச்சு தான் சொல்கிறேன். இன்னொன்று, அப்படி வீட்டுங்கள்லேயே நீங்கள் போகிறதா இருந்தால் கூட காற்றோட்டமாக இருக்கிற இடங்களை பார்த்து நீங்கள் போய் அங்கே உட்காந்து பேசுங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து, நீங்கள் இப்போ மகப்பேருக்கும் டைம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கோம், லவ்வை கல்யாணமாக மாற்றுறதுக்கு டைம் நல்லாயிருக்கு, லவ் பண்ணுறதுக்கும் டைம் நல்லாயிருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் செலவு ஆகும்னா உங்களுக்கு இதுக்கான பொருள் உதவி கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்கள் கையிலையும் ஓரளவுக்கு இப்போ ரிசர்வ்டில் பணம் இருக்கும். உங்களுக்கு இது தாண்டி அதிகமாக செலவு வருதுனாலும் உங்களுக்கு வெளியேருந்து பணமாகவோ இல்லை உடல் உழைப்பாக யாராவது ஹெல்ப் பண்ணனாலும் அதிகமாகவே வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. இது தாண்டி நீங்கள் வந்து எதுலெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட். எதுலையாவது பணத்தை போடுறீங்க, சார் எனக்கு வந்து இப்போ கல்யாணம்லாம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சார், கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்களாம் இருக்குது, நான் அடுத்த லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணலாம். எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லைக் இப்போ ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வந்து தனுஷ ராசி, உங்கள் வண்டி எந்த கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்களேன். வண்டி ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த வண்டியை எடுக்காமல் அப்படியே தூசி தட்டி வச்சுட்டே இருப்பீங்க. இல்லைன்னா உங்கள் வண்டியை வேறு யாரோ எடுத்து ஓட்டிகிட்டே இருப்பாங்க, தம்பியோ இல்லை சொந்தக்காரங்களோ யாராவது ஓட்டிகிட்டு இருப்பாங்க. வண்டியை கூட நம்ம தொட முடியாத மாதிரி இருக்கும். இல்லைன்னா அம்மா கிட்ட ஏதாவது நம்ம கொஞ்சம் லைட்டாக சண்டை போட்டுட்ருப்போம். அந்த 4ஆம் வீடு வந்து ஒரு ட்ரபிள்லேயே இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவை இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். தேவைப்படும் போது பண்ணும்போதும் எதில் பண்ணால் நல்லதுன்றதை நீங்கள் செக் பண்ணிட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லது. இது ஒன்று. அடுத்து நீங்கள் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதில் எதாவது பாலிடிக்ஸ் நடந்தால் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. பிஸ்னஸ் கொஞ்சம் டல் ஆச்சுனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக கையில் நிற்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ்ஸு பெருசாக ஓடல சார், ஆனால் விற்கிறது வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் கையில் இருக்குது சார்னுவாங்க. அது கண்டிப்பாக வரலன்னா ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் எந்தெந்த தெய்வங்களை வழிபட்டால் நான் ஜெயிக்கலாம் அப்படின்னா, டிஃபால்ட்டு குரு தட்சிணாமூர்த்தி, அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி நரசிம்மர், இவங்களெல்லாம் வந்து வியாழக்கிழமை குரு ஹோரையில் வழிபடுறது நல்லது. லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து இந்த பானகம் கொடுத்து வழிபடலாம். தட்சிணாமூர்த்திக்கு வந்து அந்த மஞ்சள் மூக்கடலைகள் இதை கொடுத்து வழிபடலாம். யாராவது குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கோவில்களில் குழந்தைங்களுக்கு லட்டு பூந்தி இதை வாங்கி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஆஃபீஸில் இப்போ பிஸ்னஸ் வீட்டில் டஃப்பாக இருந்துச்சுக்கணும் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்குமே வியாழக்கிழமை குரு ஹோரையில் வந்து லட்டு வாங்கி கொடுங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கலாக பண்ணுற பரிகாரங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து நம்ம வந்து பொதுவான பலன்கள் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் பற்றி, மகப்பேறு, ஹெல்த் கண்டிஷன், வேலை, பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டு, வெளிநாடு போகிறது, படிக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள், இதெல்லாம் நம்ம ஒரு ஓவரால் ஜென்ரலாக பார்த்தோம். இப்போ 12 ராசி, இப்போ தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு 12 கோடி பேர் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான பலன்களை சொல்லியிருக்கோம். இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். இதுவும் வேலை செய்யும், ஆனால் இன்னும் அக்யூரஸியாக வேணும்னா ஒவ்வொருத்தர் ஜாதகம் பொறுத்து மாறும். ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்கு சார், எனக்கு வந்து இந்த வேலையில் இந்த பிரச்சனை இருக்குது, இல்லை உறவு முறைகளில் இந்த பிரச்சனை இருக்குது, பிஸ்னஸில் இந்த இஷ்யூ இருக்குது, எனக்கு இந்த ஹெல்ப் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, இதை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஒரு கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம். இதை தாண்டி கோவில்கள், இந்த பரிகாரங்கள் கூட நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுற நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க. நம்ம நவ தானியங்கள்ன்றது நவக்கோள்கள் தான் நவ தானியங்கள் இருக்குது, சரிங்களா? அதை வச்சு நம்ம ஏகப்பட்ட மேஜிக் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம வந்து சீடு தெரப்பின்ற மாதிரி சொல்லித்தருவோம். இதே சேனலில் நிறைய இன்டர்வியூ வரும், தேடி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல எனக்கு கால் பண்ணுங்கள், அதோட ட்ரைனிங்ஸ் பற்றி சொல்கிறேன். இது ஒன்று. இன்னொன்று, ஒரு மாதமும் தமிழர்களுக்குன்னு சயின்டிஃபிக்காகவே நிறைய பண்டிகைகள் வருது. என்னென்னா மாசி மகம் இந்த மார்ச் 2ஆம் தேதி வருது. இந்த மாசி மகம்ன்றது புனித நீராடல். அதாவது நம்ம வந்து நம்மளுடைய பாவத்தை வந்து நதிகளில் குளித்து கழிக்கிறோம். அந்த நதிகளுடைய பாவங்களை வந்து என்னைக்குன்னா மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்கிற தீர்த்தத்தில் வந்து அவங்க குளிக்கிறதா ஐதீகம் இருக்குது. அதோட இன்டர்வியூ நம்ம போடுறோம். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லாதவங்க, இல்லை கும்பகோணம் போக முடியாதவங்க, எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ உங்கள் தண்ணி எல்லா தண்ணியும் கங்கை தீர்த்தம் தான். கங்கை தாயை நினச்சிக்கிட்டு எல்லா நதிகள், புனித நதிகள், கங்கை, காவேரி, எல்லா நதிகளையும் நினச்சிக்கிட்டு அதில் குளிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து அது புனித நீராடல் தான். இந்த முக்கியமான நாட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக இந்த வழிமுறைகளை நம்மளுடைய நம்ம தாத்தா பாட்டிங்க கிட்ட நம்ம கிட்ட இருந்த பணத்தை விட பணம் கம்மி, அவங்க நமக்கு இருந்த படிப்பை விட அவங்க கம்மி, ஆனால் நம்மளை விட அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்க இந்த முறைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த முறைகளை தான் நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வரணும். அதை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபோன்லேயே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓடி தேடி கேட்க தேவையில்லை, நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ நம்ம சொன்ன பயிற்சிகள் எடுத்து பண்ணுங்கள். இந்த மாசி மகம் ஃபங்க்ஷன் அப்போது அந்த நாட்கள் மார்ச் 2ஆம் தேதி அன்றைக்கி புனித நீராடுங்க. உங்கள் ஊர், குளம், ஆறு எங்கே அவைலபிலிட்டி இருக்கோ, எங்கே அளவுடோ அங்கே விட புனித நீராடல் பண்ண இந்த மார்ச் மாதம் ஒரு புனிதமான மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைய எல்லாம் வல்ல கடவுளை வேண்டிக்கிறேன். நான் உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.